ஸோ இந்த 2 படத்தையும் எனக்கு பார்க்கும்போது ஈவன் மாடர்ன் மூவிஸ் ஆர் ஸ்டில் கன்ஃப்யூஸ்ட் அபவுட் லவ். பழைய காலத்துல இருந்த ஸ்டைல் தான் மாத்திருக்காங்களே தவிர அந்த மைண்ட் செட் கொஞ்சம் கூட மாறல. நீ எவ்வளோ பண்ணாலும் ஒரு பொண்ணு உங்ககிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்குதுன்னா அது தப்பு. ஒரு பொண்ணுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கா, அவ இன்ஃப்ளூயன்சரா இருக்கா, எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்குன்னா நீ அவளை பார்த்து இன்செக்யூரா ஃபீல் பண்ணு. என்ன அது இதெல்லாம்? வெல்கம் பேக். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தீஸ் ஆர் மாடர்ன் தமிழ் ஃபிலிம்ஸ் அண்ட் வை ஸ்டில் லவ் ஃபீல் ஸோ அவுடேட்டட். ஒரு படத்தில் என்னன்னா பிளே பாயாக இருக்க பையன் ஓவர் நைட்டில் பர்ஃபெக்ட் காயா மாறுறான். இன்னொரு படத்தில் என்னன்னா லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட இன்செக்யூராக இருக்கிறது, அவள் ஃபோனை செக் பண்ணுறது, ஸ்டாக் பண்ணுறது. ஸோ இஸ் திஸ் ரியலி லவ் ஆர் இட்ஸ் ஜஸ்ட் தமிழ் சினிமா போர்ட்ரேயிங் லவ்? இந்த மாதிரி படம்லாம் பார்க்குறப்போ ஃபார் காட் சேக் வி ஆர் இன் 2026 அண்ட் இன்னமும் நமக்கு ஹெல்தி லவ்னா என்னன்னு தெரியல. அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியலையா? நான் வந்து யூத் வித் லவ் 2 படமும் பார்த்தேன். ஏதோ ஒன்று எங்கேயோ இடிக்குதே, ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. பட் ஐ ஸ்டில் ஃபெல்ட் ஏதோ ஒன்று எங்கேயோ இடிக்குது. 2மே மாடர்ன் படம். பட் த வே தி ஷோ லவ்னு இருக்குல்ல, ஸ்டில் கன்ஃபியூசிங், கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு யூத் படத்தை பற்றி பேசுவோம். ஹீரோ எப்படி இருக்காரு? ஹீரோ லிட்ரலி ஒரு பிளே பாய் தான். ஆனால் அந்த பிளே பாய்ன்னு சொல்லப்போ ஒரு கோவம் வரும், என்னென்னமோ பண்ணுவார். சரி ஓகே, படிக்கலை, ஜாலியாக சுற்றிட்டு இருந்தார், பொண்ணுங்க பின்னாடி சுற்றிட்டு இருந்து இதுதான் அந்த படம் ஃபுல்லாக பண்ணிட்டு இருந்தார். இது என்னடா இது இப்படி எழுதி வச்சிருக்கீங்க அப்படி இருந்துச்சு. அதெல்லாம் கூட ஓகே, ஏதோ ஒன்று பண்ணிட்டு போங்க, ஜாலியாக இருந்துச்சு, என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. பட் கிளைமேக்ஸ் தான் எனக்கு வந்து லைக் ஃபோர்ஸ் ஃபிட்டாக பேரண்ட்ஸ்க்காக டெடிகேட் பண்ணணும் அப்படின்னு பண்ண மாதிரி இருந்துச்சு. அண்ட் நம்ம கனகா வந்து சொல்லுவாங்க, நீ எக்ஸாம் பாஸ் பண்ணு, நான் உங்ககிட்ட பேசுகிறேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன் சம்திங் சொல்லுவாங்க. அதுக்காக படித்தாரு என்னமோ தெரில, ஆனால் அவர் படித்து பாஸ் பண்ணிட்டாரு. பாஸ் பண்ணதுக்கப்புறம் கனகா போய் பேசுவாங்க, கென் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு ஒன்று. உடனே நம்ம கென் உத்தமர் ஆயிட்டார்ல கிளைமேக்ஸில். அப்போ அவர் சொல்லுவார், இல்லை கனகா, நீ வந்து பாஸ் பண்ணியிருந்தா தான் நான் லவ் பண்ணியிருப்பேன், ஆனால் என் அப்பா அம்மா அப்படி கிடையாது. ப்ரோ வாட் ஓ மை காட். இன்னைக்கு நான் ஃபெயில் ஆனேன், நீ என்ன வேணாம் தானே கணக்கா சொல்லியிருப்பேன். ஸ்கூல் டேஸில் நானும் ஸ்கூல் டேஸ்லாம் கடந்து தானே வந்திருக்கேன். ஸ்கூல் டேஸில் ஒரு மண்ணும் தெரியாது, எதுவுமே தெரியாது, ஒன்றும் தெரியாத மண்ணுக்கு எல்லாரும் லவ் பண்ணுறாங்கன்னு வேணால் லவ் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா தப்பான டெசிஷன், தப்பான காய்ஸை லவ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இவனும் தப்பான காய் தான். டேஸில் இருக்கும்போது கேர்ள்ஸுக்கு வந்து இப்படி தான், ஒரு ஃபேமஸான காய் இருக்கான்னா லவ் பண்ண தோணும், இல்லை அழகாக டேலண்டடாக இருக்க மிமிக்ரி பண்ணுறாங்க, இல்லை ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா லவ் பண்ண தோணும். இல்லை கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் இருக்காங்க அப்படின்னா புதுசாக பிளம்பர் அண்ணா வந்தா, இல்லை கார்பெண்டர் அண்ணா வந்தா, அந்த மாதிரிலாம் ஓகேன்னா லவ் பண்ண தோணும். அந்த பொண்ணு எவ்வளோ மெச்சூர்டா, நீ உருப்பிடு, அப்போ நான் லவ் பண்ணுறேன் சொல்லியிருக்கேன். அப்போ நீ என்ன சொன்ன இல்லை, நீ பாஸ் பண்ணாதான் நீ நான் லவ் பண்ணுவேன். ஆனால் எங்கள் அப்பா அம்மா அப்படி கிடையாது. ஆப்வியஸ்லி உங்கள் அப்பா அம்மா என்ன டைலாக் இது? என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? இது என்ன கரும டைலாக்னே எனக்கு புரியல. லைக் அப்பா அம்மா லவ் இஸ் கிரேட் அப்படின்னு ஃபோர்ஸ் ஃபிட்டா பேரண்ட்ஸ்க்கு டெடிகேட் பண்ணணும்னு டெடிகேட் பண்ணியிருக்கா. பட் இது வந்து எமோஷனலாக இருந்தாலும் லாஜிக் இருக்கா? லாஜிக் எங்க? ஒரு பார்ட்னரை இன்னுமா நீங்கள் உங்கள் அப்பா அம்மா லவ் கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இட் டசன்ட் மேக் சென்ஸ் டு மீ. எனக்கு மட்டும்தான் இது இப்படி இருந்துச்சா, இல்லை பார்த்து உங்களுக்கும் அப்படிதான் இருந்துச்சா? ஆனால் கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை உங்கள் ஒப்பீனியன், அப்படி எந்த ஒப்பீனியனாக இருந்தாலும் கமெண்ட்ல ட்ராப் பண்ணுங்க. பார்ட்னர்கிட்ட எப்படி போய் நம்மளோட பேரண்ட்ஸ் லவ்வை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? ஆப்வியஸ்லி தே ஆர் அவர் பேரண்ட்ஸ். நம்ம எது பண்ணாலும் பேரண்ட்ஸ் நமக்கு சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ நீ அந்த நேமை சொல்லி ஒரு பொண்ணை கழட்டி விடுறேன்னா அது எப்படி நீ ஒரு பார்ட்னர் கிட்ட எதிர்பார்க்க முடியும்? நீ ஒழுங்கா இல்லைன்னா உன்னை விட்டுட்டு தான் போவாங்க. திருத்துறது அவங்க வேலை கிடையாது. ஆப்வியஸ்லி தே ஹேவ் தேர் லைஃப். அதனால தான் பேரண்ட்ஸ் லவ் வந்து வேற, பார்ட்னர் லவ் வந்து வேற. இதுதான் வந்து ஒரு ஹெல்த்தியான லவ். இதுதான் வந்து ஒரு கம்யூனிகேட் பண்ணியிருக்க வேண்டிய விஷயம். பட் என்ன பண்ணீங்க? பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் லவ்வே இப்போ வந்து டாக்ஸிக் ஆயிடுச்சா? இது நார்மல் இல்லையா? பேசிக் எதுவுமே பெருசாக கூட கேட்கல. பேசிக் நீ வந்து பாஸ் பண்ண எக்ஸாமை போதும், நம்ம லவ் பண்ணலான்ட்டா. அது எப்படி சொன்னாலும் அது தெரியல, போதும் நீ பாஸ் பண்ணிட்டு வா. இல்லை அது எப்படி நீ என்னை பாஸ் பண்ண தான் லவ் பண்ணேன், நீ நான் லவ் பண்ணவே வேணாம். நல்லது, அந்த பொண்ணுக்கு நல்லது. ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணு உங்ககிட்ட வேற என்ன கேட்டுற முடியும்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்கூல் டேஸ்ல எடுத்த முடிவெல்லாம் நிறைய தப்பாக தான் போயிருக்கு. இப்போ இருக்க இந்த ஜென்ரேஷனில் மெனி பீப்புள் ஆர் ஒர்க்கிங் ரியலி ஹார்ட் டு ஃபைண்ட் தேர் ஐடென்டிட்டி. அப்படி இருக்க போது ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணுறதுக்காக ஒரு பேசிக் ஒரு ரெக்வயர்மெண்ட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறான். நீ வந்து பாஸ் பண்ணணும்,
அப்படின்ற போது இது ஒரு பேசிக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன். யூஸ்வலாக பொண்ணுங்களுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். இது வந்து அது எதுவுமே சொல்லலை. இன்னும் செக்யூர்டாக ஒரு ஃப்யூச்சர் வேணும் அப்படின்றதுக்காக நீ பாஸ் பண்ணு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. அப்பா அம்மா பேரை சொல்லி கழட்டி விட்டீங்க. இடிக்குதே. இல்லை உண்மையாக நீங்கள் சொல்லியிருக்கணும், இல்லை நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணியிருக்கேன், என்னால் வந்து காலேஜில் படிக்க முடியாது, இல்லை எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குன்னு வச்சு நான் அப்படி பார்த்துக்க முடியாதுன்னு நீங்கள் வந்து உண்மையாக சொல்லிட்டு கழட்டி விட்டுருந்தா கூட ஓகே. பட் நீங்கள் வந்து அப்பா அம்மாக்காக டெடிகேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அப்பா அம்மா பேரை சொல்லி அந்த பொண்ணை கழட்டி விட்டீங்க. ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பேசிக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறதும் தப்பா? டாக்ஸிக்கா? அவன் என்னமோ உங்ககிட்ட வந்து நீங்கள் மில்லியனர் ஆகணும் பில்லியனர் ஆகணும், என்னை காரில் கூட்டிகிட்டு போகணும் அப்படி இப்படின்னு ஏதோ கேட்ட மாதிரியும் இவங்க வந்துட்டு பாஸ் பண்ணணும்னு கேட்டா. அவ்வளோதானே கேட்டா. யூத் படத்தில் ஒரு சீன் இருக்கும், அவங்களே ஸ்டிச் பண்ண ஒரு ஷர்ட்டை அவங்க சன் கென் கிட்ட போய் கொடுப்பாங்க. அப்போ அதில் நமக்கே தெரியுது ஓகே இப்போ அவன் வேணாம் சொல்லிட்டான், ஆனால் அவங்க கரெக்டாக அந்த ஷர்ட் போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் இதெல்லாம் வந்து சிலதெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணாதான் பிடிக்கும், நாஸ்டாலஜிக்காக பண்ணாதான் பிடிக்கும்னு எடுத்த மாதிரியே 2 படமும் இருந்துச்சு. ஃபைன், விச் இஸ் குட். இப்போலாம் ரிலேட்டபிளாக எடுத்தாதான் அந்த ஃபீலிங் அந்த கனெக்ஷன் அவங்களுக்கு கனெக்ட் ஆகி நிறைய ஆடியன்ஸ் வந்து அதை ரிசீவ் பண்ணுறாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. படம் ஃபுல்லாக பொண்ணு பின்னாடி சுற்றுறாரு, எதுவுமே படிக்கல, ஜாலியாக இருக்காரு, அப்பாவுக்கு அசஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் கிளைமேக்ஸில் ஓகே ஃபர்ஸ்ட் ரேங்க் வச்சா ரியாலிட்டியாக இருக்காது அப்படின்னுக்காக 9th ரேங்க், அதுவுமே ரியாலிட்டியாக இல்லை. இதெல்லாம் நான் மட்டும் தான் நோட்டீஸ் பண்ணனா, இல்லை நீங்களும் நோட்டீஸ் பண்ணீங்களா? உங்களுக்கும் இந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுதான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. செகண்ட் படமான வித் லவ் டேக்ஸ் எ டிஃப்ரெண்ட் ரூட் ஃபார் டிசப்பாயிண்டிங். ஹீரோயின் எப்படி இருக்காங்க பாருங்களேன், இண்டிபெண்டா இருக்காங்க, இன்ஃப்ளூயன்சரா இருக்காங்க, எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்காங்க, எக்ஸ்பிரசிவா இருக்காங்க. பட் த ஹீரோ இன்ட்ரோவர்ட், இன்செக்யூர், ஓவர் திங்கிங், அன்னோன் பீப்புள். அந்த அன்னோன் பீப்புள் யாருன்னு தெரிஞ்சிக்க ஈவன் ஹீரோயினோட ஃபோன் எடுத்தே செக் பண்ணி பார்த்துருவாரு, என்ன பேசுறாங்க இவங்க, இவளை எதுக்கு ஃபாலோ பண்றான் அந்த மாதிரி. அண்ட் தேர் இஸ் அ கேரக்டர் கால்ட் பாலாஜி, சைல்ட்ஹுட் க்ரஷ், சீக்ரெட்டா ஸ்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க ஓவர் தி இயர்ஸ், மெனி இயர்ஸ். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினை ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்திருக்கணும், 2 ஸ்டாக்கருக்கு நடுவில் மாட்டிட்டாங்க பாவம் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்திருக்கணும். பட் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஒன் ஆஃப் தி ஸ்டாக்கரை லவ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ காப்பாற்ற முடியாது. சோகம் என்னன்னா முகேஷை எங்களால காப்பாற்ற முடியல. வித் லவ்ல உண்மையாவே எனக்கு இது பிடிச்சிருந்தது. அவர் கடைசி வரைக்கும் இன்செக்யூரா தான் இருக்காரு, அதே மாதிரி பயந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டா தான் இருக்காரு. ஆனா பரவாயில்ல, யூத் கம்பேர் பண்ணும்போது வித் லவ் பரவாயில்ல. எப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு ஓவர் நைட்ல நான் திருந்துறேன்ற டைப் ஆஃப் டெம்ப்ளேட்லயே படம் வந்துட்டே இருக்கும்போது இவர் கடைசி வரைக்கும் இன்செக்யூரா இருக்காங்கப்பா, எப்படியோ போய் தொலையட்டும் சரி. ஓகே, நிறைய பசங்க வந்து இது வந்து ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஆமா நானும் இதே மாதிரி தான் இன்செக்யூர். ஒரு கறிக்கடையில கூட உட்காந்துட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா, ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க எனக்கு அது வேணும் இது வேணும், கொஞ்சம் அதை போட சொல்லுங்க இதை போட சொல்லுங்க. ஹீரோயினும் 2-3 வாட்டி சொல்லுவாங்க, 3வது வாட்டி சொல்லும் போது ஹீரோயினுக்கும் கோவம் வந்து உனக்கு என்ன நீயே சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்ட்ரோவர்ட் இன்செக்யூர் ரெண்டுமே வேற வேற வார்த்தை. இவர் இன்ட்ரோவர்ட் தான், ஆனா அந்த பொண்ணு விஷயத்துல இன்செக்யூர்டா இருக்காரு. ஹீரோ இஸ் இன்ட்ரோவர்ட், இன்செக்யூர்ட் அண்ட் ஸ்கேர்ட் ஆஃப் ரிஜெக்ஷன். மோனிஷா அவங்களை ரிஜெக்ட் பண்ணிருக்கவே மாட்டான், இவரா வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டதான் நினைச்சு மோனிஷா நான் ஆசைப்பட்ட பொண்ணு பேரு மோனிஷா சம்திங் ஸ்டேட்டஸ் வச்சு இவரா தனியா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த இடத்துல எதுக்குடா அந்த பாட்டு எனக்கே தெரியுது, அவங்க ஃபோர்ஸ் ஃபிட்டா வச்சிருக்காங்க. ஓகே ஒரு பாட்டு எடுத்துட்டோம், அதை டைரக்ட் பண்ணிட்டோம், இந்த இடத்துல ஒரு பிளேஸ் பாட்டு வரணும், அதுக்காக இந்த பாட்டு அப்படி சொல்லிட்டு அந்த பாட்டை வந்து ஃபோர்ஸ் ஃபிட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த அந்த இடத்துல அந்த பாட்டு உண்மையிலே தேவையா? லிட்ரலி அந்த பாட்டு கேட்டு நாங்கள் எல்லாம் சிரிச்சிட்டு இருந்தோம். ஏன்னா அது அந்த பாட்டு வைக்கலனாவே அது நல்லா தான் இருந்திருக்கும். பிகாஸ் அவள் தான் ரிஜெக்டே பண்ணலையே, அதுதான் எங்களுக்கே தெரியுமே. அவள் சொன்னாதானே எங்களுக்கு தெரியும், அவள் சொல்லவே கிடையாது. இவனா எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்? பிகாஸ் இஸ் லைக் தட் ஒன்லி, இஸ் ஸ்கேர்ட் ஆஃப் ரிஜெக்ஷன், இஸ் இன்ட்ரோவர்ட், இஸ் இன்செக்யூர், இனிமேல் சொல்லிட்டே போகலாம். அண்ட் இதெல்லாம் வந்து ரிலேட் பண்ணிக்கிறாங்க பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த மென் தீஸ் டேஸ் ஆர் இன்செக்யூர். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். ஸோ நம்ம இன்செக்யூராக இருக்கோம்னா அதுக்கு நம்ம போய் ரீசன் ஃபைண்ட் பண்ணக்கூடாது. இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறது எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கிறது உங்கள் சாய்ஸ், அது வேற. நான் சொல்கிறது இன்செக்யூர். இப்போ நீங்கள் இன்செக்யூராக இருக்கீங்கன்னா அதுக்கான ரீசனை போய் தேடாதீங்க. ஓகே நான் இதனால தான் இன்செக்யூராக இருக்கேன், நான் லவ் பண்ணுறேன் அதனால தான் இந்த பொண்ணு மேலே இவ்வளோ பொசசிவாக இருக்கேன், இன்செக்யூர்டாக இருக்கேன் அப்படின்னு தேடாதீங்க. இன்செக்யூர்லேருந்து செக்யூர் ஆக ட்ரை பண்ணுங்க. ஓகே இதெல்லாம் பண்ணால் எனக்கு ஏன் அவள் யாருக்கும் மெசேஜ் பண்ணும்போது எனக்கு ஏன் அந்த மாதிரி தாட்ஸ் வருது, அவள் தப்பு பண்ணுவாளோ இல்லை என்னை விட்டு போயிடுவாளோன்னு எனக்கு ஏன் பயம் இருக்குது. ஸோ உங்ககிட்ட செல்ஃப் எஸ்டீம் இல்லை.
ஸோ அப்படி ஒரு தாட் வருது, அவன் என்னை விட்டு போயிடுவா, அவள் இன்ஃப்ளூயன்சராக இருக்கா, இத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்குது, இத்தனை பேர்கிட்ட பேசுகிறா, இவ்வளோ வெளியே போகிறா, எங்கே என்னை விட்டு போயிடுவாளான்னு உங்களுக்கு இன்செக்யூர் இருக்குன்னா தயவு செஞ்சு போய் செக்யூர் ஆக பாருங்கள். இல்லை நீங்கள் செக்யூர் ஆகலைன்னா அந்த பொண்ணை விட்டு தொலைங்க, அவள் போய் அவள் லைஃப்பை வாழட்டும். அதே இன்செக்யூரிட்டின்னு எப்போ வரும்னா நம்மளே நம்பலை, செல்ஃப் எஸ்டீம் இல்லை, நம்மக்கிட்ட செல்ஃப் லவ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஓகே நம்மளெல்லாம் எப்படி இந்த பொண்ணு மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கா, இவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்சர், இவ்வளோ அழகாக இருக்கா, இந்த பொண்ணு எப்படி நம்மளை லவ் பண்ணும், ஸோ விட்டு தான் போவா அப்படின்றதுக்காக ரீசன் நீங்கள் போய் தேடிட்டு இருப்பீங்க, இன்செக்யூர்டாக இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ போய் நீங்கள் செல்ஃப் எஸ்டீம் ஏற்றுறதுக்கான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணணும். செல்ஃப் எஸ்டீம் ஏற்றுறதுக்கான ஆக்டிவிட்டீஸ்லாம் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். அதனால தான் நான் இன்செக்யூர்டாக இருக்கேன்னு சொல்லாமல் செக்யூராக ட்ரை பண்ணுங்க. அது உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கா நல்லது. இல்லை இன்னொரு கூட்டம் ஆன்லைனில் கிளம்பிச்சு, பாலாஜி பாவம் இல்லைம்மா, பாலாஜி தான் லவ் பண்ணியிருக்கலாம்மா, என்னதான் இருந்தாலும் பாலாஜி தானம்மா லவ் பண்ணா, நீ லவ் பண்ணியிருந்தா நீ போய் சொல்லியிருக்கணும், அதை விட்டுட்டு ஸ்டாக் பண்ணிட்டு இருந்திருக்கூடாது. அதுவும் 1-2 நாளாவா நீ ஸ்டாக் பண்ணிட்டு இருக்க, எத்தனை வருஷமா ஸ்டாக் பண்ணிட்டு இருக்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ஒரு ஃபேக் ஐடி, ஃபேன் பேஜ் ஐடின்னு நினைக்கிறேன், அது என்ன ஐடின்னு தெரியல, ஃபேன் பேஜ் ஐடியா இல்லை ஃபேக் ஐடியான்னு தெரியல, அதில் தான் அவர் போய் இன்ட்ராக்ட் பண்ணுவார் மோனிஷா கிட்ட. எதுக்கு நீ உன் பேர்லேயே ஒரு ஐடி ஓப்பன் பண்ணி அவகிட்ட பேசியிருந்தா அவளும் உங்ககிட்ட பேசியிருப்பா, மேபி நீங்கள் 2 பேர் லவ் பண்ணியிருப்பீங்க, நடுவில் இந்த கேரக்டரே வந்திருக்காது, இந்த ஹீரோ கேரக்டரே வந்திருக்காது. அப்படி இல்லாமல் நீ ஸ்டாக் பண்ணி தான் அவளை லாஸ் பண்ண. ஆனால் இதில் என்ன காமெடினா, ஹீரோவும் மோனிஷா தூங்கிட்டு இருக்கப்போ ஃபோன் எடுத்து பார்த்துருவாரு, யார் அந்த ஐடி அப்படி சொல்லி பார்த்துருவாரு, ஸ்டாக் பண்ணி வச்சிருவாரு. அது ஹீரோயினும் கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சி என்ன பண்ணுவாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க, மன்னிச்சிருவாங்க. ஆனால் பாலாஜி எதுக்கு ரிஜெக்ட் பண்ணாங்க, ஸ்டாக் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு ஒரு ரீசனுக்காக. ஹீரோ ஸ்டாக் பண்ணப்போ ஹீரோயின் என்ன பண்ணாங்க, மன்னிச்சிட்டாங்க. ஏன், லவ் 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 லவ். இவன் எப்படி சொல்ல மாட்டானே, எப்படி சொல்லுவ? என்னை பொறுத்த வரைக்கும் ரியல் லவ் இஸ் நெய்தர், இது ரெண்டுமே கிடையாது. இட்ஸ் நாட் அபவுட் ஜீரோ ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் இட்ஸ் டெஃபினெட்லி நாட் அபவுட் கண்ட்ரோல் அண்ட் இன்செக்யூரிட்டி. உண்மையிலே மாடர்ன் டேஸில் ஒரு லவ் படம் இல்லை, ஒரு படம் எடுக்கிறதே கஷ்டம் தான். ஏன்னா நமக்கு மீனிங்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. கேஸ் லைட்டிங்னா என்னென்னலாம் அப்பெல்லாம் தெரியாது, ரெட் ஃப்ளாக்லாம் என்னன்னு தெரியாது, க்ரீன் ஃப்ளாக்லாம் என்னன்னு தெரியாது. ரெமோலாம் பார்த்துட்டு அதுதான் என் ஃபேவரட் லவ் படம்னு சுற்றிட்டு இருந்த ஆளும் நான் தான். இப்போ அந்த படத்தை பார்க்கும்போது இவன் பொய் சொல்லி தான் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்து ஓகே இதெல்லாம் இப்படி இருக்குது, அதெல்லாம் பிடிக்காது, ஆனால் ஹெல்த்தியான லவ் இப்படி தான் இருக்கும் நம்ம தெரிஞ்சிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படி இருக்க பட்சத்தில் இது டேரக்டர்ஸ்க்கு உண்மையிலேயே ஒரு சவாலான டேஸ் தான். பிகாஸ் ஒரு சின்னதாக நம்ம எதனா தப்பு பண்ணுறோம், இல்லை ஒரு ஹீரோயினுக்கு பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு நேம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜிஸ்ட் போஸ்ட் போட ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் தான் இப்படி தான் இருக்குது, இதுதான் நம்ம லவ்னு பார்த்துட்டு இருக்கோம், ஆனால் அது அப்படி கிடையாது. விச் இஸ் அ குட் திங் ஆக்சுவலி. பிகாஸ் நம்ம எவ்வளோ நாள் தான் நம்மளும் பேர் தெரியாமல் எதுவுமே தெரிஞ்சுக்காம படம் பார்த்துட்டு இருக்கும் போது இப்போ நமக்கு தெரியும் ஓகே ஒரு பொண்ணை போய் சொல்லி லவ் பண்ண வச்சிருக்கான், அது லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஸ்டின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, இதெல்லாம் தான் லவ்வா இல்லை உங்களுக்கும் இதே மாதிரி தான் தோணுச்சா அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல ட்ராப் பண்ணுங்க, நான் அதை தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஸோ இந்த 2 படத்தையும் எனக்கு பார்க்கும்போது ஈவன் மாடர்ன் மூவிஸ் ஆர் ஸ்டில் கன்ஃபியூஸ்ட் அபவுட் லவ். பழைய காலத்தில் இருந்த ஸ்டைலு தான் மாற்றிருக்காங்களே தவிர அந்த மைண்ட் செட் கொஞ்சம் கூட மாறல. நீ எவ்வளோ பண்ணாலும் ஒரு பொண்ணு உங்ககிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குதுன்னா அது தப்பு. ஒரு பொண்ணுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கா, அவள் இன்ஃப்ளூயன்சராக இருக்கா, எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்குன்னா நீ அவளை பார்த்து இன்செக்யூராக ஃபீல் பண்ணு. என்ன அது இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பார்த்து தான் நமக்கும் ஓகே ஒரு ஹெல்த்தி லவ் எப்படி இருக்கும்னு தெரியாமல் போயிடுச்சு. அதுதான் உண்மை. அண்ட் இதெல்லாம் ஹெல்த்தி லவ் கிடையாது. இதே மாதிரி கண்டென்ட்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.